இந்த சாம்பார் பொடியவே பாருங்களேன் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னைக்கு ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோட தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இது டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இது உணருவீங்க. என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கூட்டு பொரியல் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணுறதுல ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, குழம்பு வைக்க தேவையில்ல, எதுவும் வைக்க தேவையில்ல. இந்த ரைஸ் நீங்கள் பண்ணினா போதும், அதுலேயே எல்லாமே இருக்குது. ஒரு லஞ்சுக்காக சரி, லஞ்ச் பாக்ஸுக்காக இருந்தாலும் சரி, ஒன் டைம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் சாதத்தை நான் ஊற வச்சு வடித்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சாதம் செய்கிறதுக்கு ஒரு அருமையான மசாலா ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளானது. அது எப்படி பண்ணலான்றதை காட்டுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் நான் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ட்ரை மேங்கோ பவுடர் தான், இல்லைனா இது ஆப்ஷனல் தான், நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல. கசூரி மெத்தியை நான் கசக்கி இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வரும். இது நம்ம ஊர் வெந்தயக்கீரையை தான் ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. இது போடும்போது ஒரு ரம்மியமான ஃப்ளேவர் இருக்கும். இதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை நான் சேர்த்துக்கிறேன். லேசாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர டயத்தில் வெட்டி வச்சுருந்த ஒரு கேரட்டை சேர்த்துக்கிறேன். அதோட வெட்டி வச்சுருந்த பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பீன்ஸ் இருக்கும். ஒரு தக்காளி வெட்டி வச்சதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம பண்ணி வச்சுருந்தால ஒரு மசாலா மிக்ஸு, அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்படியே இதை நல்லா வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா அந்த மசாலாலாம் சூப்பராக பைண்ட் ஆகி அமேசிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அரை லெமனை இதில் புழிஞ்சிக்கிறேன். இந்த லெமன் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சூப்பரான ஒரு பொரியல் கூட்டி எதுவுமே பண்ண வேண்டாம், அமேசிங்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி.